ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, புதினா கொத்தமல்லி தலையும் கலந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, இதோட ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்திக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா வந்து சேர்த்திக்கங்க. இஞ்சி வந்து ஒரு 3 துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, புளி வந்து சின்னதாக சேர்த்திருக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திருக்கிறீங்களோ அந்தளவுக்கு புளி வந்து சேர்த்திக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி வச்சுக்குவேன் நைஸாக. இப்போ ஒரு கடாயில் வந்து கடலெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு இதோட உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்ச மிட்டி பெரிய வெங்காயம் வந்து 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்தி வதக்கிட்டு வெங்காயம் வந்து பாதி வதக்கிற அளவுக்கு வந்த உடனே இதில் வந்து வேர்க்கடலை வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை, அதையும் இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் வெங்காயம் நல்லா வதக்கினட்டி சேர்த்திக்கிங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா பொன்னிறத்தில் வதக்கியாச்சு. இப்போ வந்து அரைச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி கலந்து இது கூட சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா வதக்க வேணும், பச்சை வாசம் போகிறதுக்காக. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆகி நல்லா குக்காகி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு சாதம் எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா சுருளை வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து சாதத்தை சேர்த்திக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கிற சாதம், அந்தளவுக்கு தான் இந்த புதினா கொத்தமல்லி கலவை வந்து நான் சேர்த்திருக்கிறேன். எந்தளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்துருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொருளெலாம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சூப்பரான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.